நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை பற்றி கேட்டிருக்கிறோம். சிலர் அவர் அமைதியாக மென்மையான ஒரு மேகத்தில் அன்பான இரட்சகராக வருவார் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் வேதமோ நமக்கு முற்றிலும் மாறுபட்ட காரியத்தை சொல்லுகிறது. இயேசு மீண்டும் வரும்போது அது உலக வரலாற்றில் மிகச் சிறந்ததும் பயமுறுத்தும் நிகழ்வாகவும் யாரும் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் காணப்படும் இயேசுவின் வருகை எப்படி இருக்க போகிறது தெரியுமா? பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எண்ணப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயந்தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை விதிக்கிறார். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறியிருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். உலக இரட்சகர் அந்த மிருகத்தை தோற்கடித்தார். வெளிப்படுத்தல் 19 உள்ள நம் இயேசு கிறிஸ்து ஒரு சாந்த குணமுள்ள இரட்சகராக வரப்போவதில்லை. இப்போது அவர் வெற்றி பெற்றவராய், யுத்தத்தில் வல்லவராய், மகிமையின் ராஜாவாக வருகிறார். இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும்போது அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா?